வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து டே 61ங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு பசிக்கவே இல்லைங்க. ஸோ, அதனால என்ன பண்ணீங்கன்னா, பழைய சோறு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புளிச்ச தண்ணி வந்து நல்லா ஒரு கிண்ணம் நிறைய எடுத்து குடிச்சிட்டேங்க. கொஞ்சம் நல்லா தாகமாவும் இருந்துச்சு. ஸோ, அந்த தண்ணி மட்டும் தாங்க குடிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வீட்ல வந்து கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் இருந்தனால வந்து எனக்கு வேலை செஞ்சாலும் பசிக்கவும் இல்ல. ஸோ, அப்பப்போ வந்து தண்ணி தாகம் அடிக்கப்ப இந்த புளிச்ச தண்ணி தாங்க குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கே ஒரு 2:30 ஆயிடுச்சுங்க. திரும்பி அதே பழைய சோறை வந்து நல்லா பெனஞ்சு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அதில் கொஞ்சோண்டு தயிரும் திரும்பி அந்த புளிச்ச தண்ணியும் ஊத்தி சாப்பிட்றப்ப அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இது பக்கத்துல வேற எந்த சாப்பாடுமே நிக்க முடியாதுங்க. உங்களுக்கு பழைய சாப்பாடு வந்து பிடிக்கும்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சனால பெருசா வந்து எதுவும் பண்ண முடியலங்க. ஸோ கடையில தாங்க வடை வாங்குனோம். சரி எப்பயாவது ஒரு தடவ நம்மளால முடியாத பட்சத்துல வந்து இந்த மாரி வாங்கிக்கலாங்க. அதுவும் நான் அளவா தான் சாப்பிட்டேன். 2 சின்ன வடையா தான் வச்சு ஸோ கீரை வடை வந்து பருப்பு வடை போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். ஸோ அது வந்து 2 வடை வச்சு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் எப்பயும் போல ஒரு சின்ன டம்ளர் காஃபியும், நைட்டு டிஃபனுக்கு வந்து 2 தோசையும், தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டேங்க. இதுதான் என்னோட மெனு. நீங்க இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும் பண்ணுங்கங்க. வாழ்க வளத்துடன்.